ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். இன்று தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்துல வழியும் அவாந்திர வழியில ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லி தேவன் உங்களோடு கூட வாக்குத்தத்தமாய் பேசுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்காக புதிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அந்த புதிய காரியம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, ஒருவேளை ஆசீர்வாதம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலைகளா இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், நான் வனாந்தரத்துல வழியை உண்டாக்குவேன். அது மாத்திரமல்ல, அவாந்திர வழியாய் போல் இருக்கிற காரியத்துல உங்களுக்கான ஆசீர்வாதங்களை உண்டாக்குவேன் என்று சொல்லி இந்த கால வேளையில தேவன் உங்களோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் சோர்ந்து போய் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறீர்களா? ஒருவேளை அது நடப்பதற்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலைகளா இருக்கிறதா? தேவன் சொல்கிறார், வழிகளை உண்டாக்குகிற தேவன், உங்களுக்கான நன்மைகளை செய்வேன் என்று சொல்லுகிறார். புதிய காரியத்தை இந்த நாளில் எதிர்பாருங்கள். தேவன் உங்களுக்கான அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாய் நீங்கள் அதை விசுவாசிக்கும் போது உங்களுக்கான ஆசீர்வாதத்தை செய்வாராக. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில இந்த வேத வசனத்தின் மூலமாய் நீங்க எங்களோடு கூட இடைப்பட்டபடியால் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காய் புதிய காரியங்களை செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். யார் யார் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு ஆசீர்வாதம் இல்லையே என்று சோர்ந்து போய் கவலையோடு பாரத்தோடு உடைய சமூகத்துல மன்றாடுகிறார்களோ, அவர்களுக்கான நன்மை, அவர்களுக்கான ஆசீர்வாதம், அவர்களுக்கான புதிய திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில உண்டாவதாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை அப்படி செய்து ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்துல நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாய் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் அமைவதாக.